ஸோ இனிஷியலாக வந்து அந்த பேட்டர்ன் வந்து நம்ம அந்த ப்ளைன் போர்டில் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிட்டு கரெக்ஷன்ஸ் இல்லாமல் நல்லா தெரிகிற மாதிரி க்ளீனாக மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 4 எட்ஜஸும் வந்து கரெக்டான பொசிஷனில் அலைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ஒன்ஸ் மெஷினை நம்ம அந்த பாயிண்டில் வச்சு டெப்த்து கரெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸுங்கிறதுனால ஈஸியாக நம்மளே வந்து மேனுவலாக மேக்கப் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் டிசைன் ரெகுலர் கார்விங்னா டிசைன்ஸ் தகுந்தாப்புல டெப்த்து கரெக்ஷன்ஸ் எல்லாமே மிஷின் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுனால டெப்த்து வந்து நம்ம செலக்ட் பண்ணி தர மாதிரி இருந்துச்சு. அவர் கடைக்காரர் வந்து நார்மலாக 3 mm போய்க்கலாம் அப்படின்னாரு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்து வேணும், எனக்கு ப்ளைன் போர்டு சிம்பிள் டிசைனுங்கிறதுனால 5 mm டெப்த்துக்கு பிளான் பண்ணி பண்ணோம். யூஸ்வலி மெயின் டோர் டீக்குட் டோர்ஸ் எல்லாம் வந்து ரெடிமேட் டிசைன்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கேட்லாக்லேருந்து செலக்ட் பண்ணுறத கடையில் போட்டு தருவாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ்டு டிசைன் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டோர்ஸு கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். ஆனால் எங்கள் ஃப்ரேமில் இன்னொரு போர்ஷன் வந்து ஒரு போர்டு ஃபிக்ஸ் பண்ணுற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு வந்து நாங்கள் சிமிலர் டிசைன்ஸை வந்து மேனுவலாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன் பர்சனல் நம்ம ஃபேக்ட்ரிக்கு போய் சிஎன்சி கார்விங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அதோட காப்பி வீடியோஸ் தான் இது. ஸோ நாங்கள் எதுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் சூஸ் பண்ணோன்னா, ஒரு ரீசன் என்னென்னா, கிளைண்ட் ஒரு ஒப்பீனியன் வந்து வுட்டை வந்து நம்ம கார்விங்கிற பேரில் வந்து நிறையா வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அதோட டெப்த்தை வந்து கம்மி பண்ணிட வேண்டாம். ஸோ வுட்டு அந்த போர்டு நமக்கு இப்போ அது 1.5 இன்ச்சுனா அந்த 1.5 இன்ச்சோட திக்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும், ஸ்டடியாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குங்கிறது ஒரு ஒப்பீனியனாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க கன்சர்ன் அக்செப்ட் பண்ணிட்டு நாங்கள் அவங்க கேட்டதுக்கு போல் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். எல்லா சிஎன்சி கார்விங் ஒர்க் ஷாப்ஸ்லேயும் கிளைண்ட்டு கஸ்டமர்ஸை டைரெக்டாக அலோவ் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. பட் இது வந்து நாங்கள் ரொம்ப ஃபெமிலியராக பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப்புங்கிறதுனால எங்களுக்கு மேபி அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா டிசைன்ஸுக்கு எங்கள் சப்போர்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. நாங்கள் டைரெக்டாக இருந்து மார்க் பண்ணி கொடுத்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் பேசிக்காக ஒரு சிம்பிள் ஒர்க்ஸ் தான். பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணணுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் நமக்கு.